வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். எஸ்எஸ்சில இருந்து ஒரு நியூ நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆர்எஃப்இ நோட்டிஃபிகேஷன் அப்படி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து வெண்டார் சேஞ்ச் ஆகுமா, இனிமேல் எடிக்குட்டி இருக்காதா, இல்லைனா எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுக்கக்கூடிய அந்த ஏஜென்சி ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா அப்படி மாதிரி கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளான வந்து என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொத்தமாக 74 பேஜஸ் இருக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொப்போசல், அதாவது ஆர்எஃப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது என்ன அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருந்திருக்கும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தேவை இருந்திருக்கும். அந்த தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்காது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த வேலையை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது. ஓகே, ஸோ அப்போ அவங்க வந்து ப்ரைவேட் கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க, தகுதியாக இருக்கிறவங்க வந்து உங்களோட ப்ரொப்போசல், அதாவது நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கக்கூடிய உங்களோட ப்ரொப்போசலை அனுப்புங்க. அதோட நீங்கள் அதை எந்த காஸ்ட்டில் பண்ணி கொடுப்பீங்க, எவ்வளோ நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ வந்து ஒரு ப்ரைவேட் வெண்டாரை வந்து அதுக்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அது இவங்க எடுத்த உடனே இவங்க இஷ்டத்துக்கு ஒருத்தரை வந்து பண்ண முடியாது. கவர்மெண்ட் ரூல் படி பார்த்தா இதுக்கு வந்து இவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பிட், ஓகே, இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு வெப்சைட் கூட இருக்கும் கவர்மெண்ட்டில். ஓகே, ஸோ அதை வந்து நிறையா ப்ரைவேட் வெண்டார்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி எஸ்எஸ்சிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய வெண்டார்ஸ் எல்லாருமே வந்து தங்களோட ப்ரொப்போசலை வந்து கொடுப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி இதை பண்ணுறோம், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம், இந்த காஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க அந்த ப்ரைவேட்டில் வெண்டார்ஸ் நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல, அதை எல்லாமே வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அதில் வந்து எல்லாரும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, அந்த கம்பெனிக்கு வந்து இதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸை வச்சு டிசைட் பண்ணுவாங்க. இவங்களை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு அந்த வேலையை பண்ணுவாங்க. அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டீஸாக வந்து இப்போதைக்கு வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து செலெக்ஷன் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் ஃபார் டெக்னாலஜி அண்ட் ஆப்பரேஷன்ஸ் பார்ட்னர் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் அண்ட் கேண்டிடேட் சர்வீசஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படின்னா அப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிற ஏஜென்சி சேஞ்ச் ஆகுதா, எலிகுட்டி இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். ஓகே, அடுத்து கேண்டிடேட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வெப்சைட், அடுத்ததாக எஸ்எஸ்சியோட ஆப், இதையெல்லாம் வேற ஒரு வெண்டார்ட்ட கொடுக்க போகிறாங்க. அவங்க இன்னும் பெட்டராக இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ப்ரொப்போசல் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது பற்றின இன்னும் கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த 3 வெண்டார் பற்றி தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு இது வரைக்கும் எந்த மாதிரி இருந்துச்சு, 2024க்கு முன்னால் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த 3மே வந்து டிசிஎஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கொஷின் எடுக்கிறதும் அவங்க தான் எடுப்பாங்க, அந்த சாஃப்ட்வேர் கொடுக்குறதும் அவங்க தான் கொடுப்பாங்க, எக்ஸாம் சென்டரும் அவங்க தான் கொடுப்பாங்க. 3மே டிசிஎஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் 2024 அது சேஞ்ச் ஆச்சு. ஓகே, கொஷின் எடுக்கிறதுக்கு ஒரு ஏஜென்சி, சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணுறது இன்னொரு ஏஜென்சி. அதாவது சாஃப்ட்வேர்னால் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், இந்த மாதிரி கொஷின்ஸ் தெரியும்ல, அது ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு கம்பெனி கொடுத்துருப்பாங்க, அது மூலமாக தான் அது வந்து தெரியும். அந்த சாஃப்ட்வேரை எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அது தனியாக இன்னொரு ஏஜென்சி பண்ணுறாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து இந்தந்த சென்டரில் வந்து எக்ஸாம் நடக்குது, அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சி. அந்த மாதிரி 3 விதமாக பிரிச்சுட்டாங்க. ஓகே, ஸோ இது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஷின் பேங்க் ப்ரொவைட் பண்ணது வந்து யார் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியலை. பட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எடிகுட்டி தான். ஓகே, அது வந்து கன்ஃபார்மாக தெரியும். இது எதுவும் சேஞ்ச் ஆகலை. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டர் கொடுக்கறது மட்டும்தான் எடுக்குட்டியை தவிர கொஷின் செட் பண்ணுறவங்க இவங்க கிடையாது. ஓகே, ஆனால் நம்ம எடுக்குட்டி பேட்டர்ன்னு சொல்கிறோம், ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இவங்க பேர் தான். எக்ஸாம்க்கான கொஷின் பேப்பரை யார் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, அது எஸ்எஸ்சி வந்து பப்ளிக்காக சொல்லவே இல்லை. இந்த 3 பேரில் ஒருத்தர் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஓகே, ஏன்னா இவங்க 3 பேர் தான் அந்த கடைசி பிட்டில் வந்து குவாலிஃபை ஆகி இருந்தவங்க. ஓகே, இதே மாதிரி ப்ரப்போசல் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதில் யார் எக்ஸாமுக்கான கொஷின் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இதில் எந்த சேஞ்சஸும் வரவும் இல்லை. சாஃப்ட்வேர் கொடுக்குறதுமே வந்து எக்ஸாக்டாக தெரியலை. பட் இந்த கம்பெனி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, குபாஷின் கன்சல்டிங் அப்படிங்கக்கூடிய இந்த கம்பெனி தான் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொப்போசல் எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட், எஸ்எஸ்சியோட வெப்சைட், அடுத்து எஸ்எஸ்சியோட ஆப்,
அதை வந்து இன்னொரு வெண்டார்கிட்ட கொடுக்க போகிறாங்க. இப்போ யாராச்சும் ஒரு வெண்டார் வந்து வச்சுருப்பாங்க, இல்லைனா எஸ்எஸ்சியில் இருக்கவங்களே கூட அதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஓகே, அதை வந்து வேற ஒரு வெண்டார்கிட்ட கொடுக்க போகிறாங்க, ப்ரைவேட் கிட்ட. இந்த மாதிரி இதை இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ணக்கூடிய இன்னொரு கம்பெனி கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ 2024 எஸ்எஸ்சியோட வெப்சைட் சேஞ்ச் ஆச்சு. ssc.nic.in அப்படிங்கிறதுலேருந்து gov.in அப்படிங்கிற மாதிரி மாறுச்சு. அதுக்கப்புறம் 2025 மை எஸ்எஸ்சி அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட மொபைல் அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு, இதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு, இதில் இன்னும் நிறைய அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் வெண்டாரை சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான ப்ரொப்போசல் தான் இது. அதில் ஒரு 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தந்த சர்வீஸ்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. இதில் எதுலேயுமே வந்து அவங்க வெண்டார், இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற வெண்டாரையோ, இல்லைனா கொஷின் எடுக்கக்கூடிய வெண்டாரையோ, இல்லைனா சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய வெண்டாரையோ சேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லவே இல்லை. ஓகே, அதனால் நீங்கள் இதில் எக்ஸ்ட்ராவாக யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இது அந்தளவுக்கு நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அடுத்ததாக வந்து வெப்சைட் எல்லாத்தையுமே வந்து அப்கிரேட் பண்ணுறது, அதில் புது புது ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டெலிஃபோனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ஆட்டோமேட்டிக் டயலர் அண்ட் ஐவிஆர். ஓகே, நீங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி பேசுகிற மாதிரி பேசலாம், ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். 1 அமுக்கவும் 2 அமுக்கவும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி வரும். அடுத்து ஜென்ரேட்டிவ் ஏஐ பேஸ்டு கேண்டிடேட் கன்வர்சேஷன் சேட்பாட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே, வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக உங்களோட டவுட்டை கேட்கலாம், உங்களுக்கு அதிலிருந்து ஏஐ மூலமாக ரிப்ளை வரும். மேனுவலாக பண்ணாமல் ஏஐ மூலமாக ரிப்ளை வரும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அட்மிட் கார்டு இஷ்யூ பண்ணுறது, ஆன்சர் கீ இஷ்யூ பண்ணுறது, கரெக்ஷன் விண்டோ, அப்ளிகேஷன் ஃபார்ம், ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறது, ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த ஆப்ஷன் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை எல்லாமே பார்க்குற வெண்டாரை தான் சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஓகே, வேறு எதுவும் உங்களுக்கு பெரிய தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஃப்யூச்சரில் இன்னும் உங்களுக்கு இதில் டெவலப்மெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக வந்து இந்த சேட் பாட், அடுத்ததாக வந்து கஸ்டமர் கேர் மாதிரி நம்பர் கொடுக்குறது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதிலே மேன் பவரும் கேட்டிருக்காங்க, ஹெல்ப்லைன் மேன் பவர். ஓகே, ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டவுட்டையுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளையில் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் எங்களுடைய வாடிக்கையாளரிடம் பேசுவதற்கு 9 அழுத்தவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து, அந்த 9 அழுத்தினா யாராச்சும் பேசுவாங்க, அதுக்கான மேன் பவரும் அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. நம்ம எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கல அப்படின்னு நினைக்கலாம். நான் ஆல்ரெடி முன்னாலே, ரொம்ப நாளைக்கு முன்னாலே எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் சேர்த்து 200 டே ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஏன்னா 60 நாள் 70 நாளில் வந்து நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ணலாம், எம்டிஎஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஜிஎல், சிஏபிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி சிஹெச்எஸ்எல் எக்ஸாமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நான் முன்னாலேயே வந்து 200 டே ஸ்ட்ராட்டஜி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல, பட் நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. போஸ்ட்போன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி கூட படிங்க. உங்களுக்கு 200 நாள் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லலை. 100 நாள் 120 நாளில் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆனால் அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வருஷமும் இதே எக்ஸாம் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லாமே வரும். அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து படிச்சுக்கிட்டே இருங்க, ரெகுலராக வந்து படிங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய 2.0 சேனல்லையும் நம்ம நிறையா புது சீரீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டருக்கு ஒரு சீரீஸ் கொடுக்குறோம், டாப் 500 எம்சிக்யூஸ்னு சொல்லி எல்லா ஜிகே டாப்பிக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அடுத்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே கண்டினியூ ஆகும். ரயில்வே என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்குமே வந்து மேத்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த கம்ப்யூட்டருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸுமே நம்ம ரயில்வே எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் தான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ணுறோம். பட் ரயில்வே எஸ்எஸ்சி 2 எக்ஸாம் படிக்கிறவங்க மற்ற எந்த எக்ஸாமில் கம்ப்யூட்டர் கொஷின்ஸ் வருதோ எல்லாருமே வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஆப் வரும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட நேம், மொபைல் நம்பர் எல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு அதில் பெய்டு கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா நிறையா கோர்ஸ் இருக்கும். இப்போ புதுசாக ஆர்மி அக்னிவீருக்கு ஒரு கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், 60 நாளுக்கான கோர்ஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் ஆர்மிக்கு படிக்கிறாங்கன்னா இதில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். எக்ஸாமுக்கு அவங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம், இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது. 499 பே பண்ணாலே போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிராஷ் கோர்ஸும் நம்ம முன்னாலேயே ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் இன்னும் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக எல்லாரும் ஜாயின் பண்ண வேண்டியது ஆல் இன் ஒன் கோர்ஸ் தான். இந்த கோர்ஸில் தான் உங்களுக்கு எஸ்எஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் 3000க்கும் அதிகமான வீடியோஸ், பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அதில் 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான கண்டென்ட் இருக்கும். ஓகே, எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி, சப் இன்ஸ்பெக்டர், செலெக்ஷன் போஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர், டெல்லி போலீஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஓகே, கான்ஸ்டபிள் ஜிடி எல்லாமே வந்துடும். ஓகே,
1000க்கும் அதிகமான டெஸ்ட் அதில் வந்து கொடுத்துருக்கோம். டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 2000க்கு அதிகமான செலெக்ஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, அது எஸ்எஸ்சியில் தான் அதிகமான செலெக்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக ரயில்வே, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர் அந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் ஆகிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது. நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட்டுங்கிற அந்த இதில் போய் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே, எல்லா கிளாஸுமே தமிழில் தான் எடுத்திருப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ பேசிக்லேருந்து தான் டீச் பண்ணுவோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அதில் வந்து டீச் பண்ணியிருப்போம். கோர்ஸுக்கான ஃபீஸ், இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் 399 பே பண்ணி 1 இயர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். இதுலேயே நீங்கள் இஎம்ஐயில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.